ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். நிறைய ஆடியோ லான்ச் பண்ணதுல சர்க்கார் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு படமா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஜய் சார் வந்து அப்பதான் வந்து அந்த மைக்கு வந்து பிடிச்சி பேசுற அந்த ஒரு நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பண்ணியிருக்கேன், அம்மா வீட்டு பிள்ளை பண்ணியிருக்கேன், அப்புறமா இப்போ மாவீரன் வந்து பண்ணியிருக்கோம், அப்புறமா கார்த்தி சாருக்கு இப்போ ஜப்பான் 25th அவரோட ஃபில்ம் நம்ம பண்ணியிருக்கோம், தலைவர் லால் சலாம் பண்ணியிருக்கோம், ஜெயிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சாருக்கு நான் கால் பண்ணி சொல்லலை. ஒரு நைட்டு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது, சார் என்ன சார் ஃபோன் கூட பண்ண மாட்டேறீங்க, படம் இட்டுன்னு தான் என்னை மறந்துட்டீங்களா சார். ஸ்பென்சர் பிளாஸா வெளியே வந்து நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், 150 rupees. அது ஒரு 4 hours ஒர்க் பண்ணேன். கோமாளி ஒர்க் பண்ணும்போது அதில் பைசா நோட்டு தேடி பார்த்தேன், காந்தியை தான் காணோன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், கோயிலுக்கு போய் பார்த்தா சாமியை தான் காணோன்னு இருக்கும். அவர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி பண்ணலான்னா, ஒரு கோயிலுக்கு போகிறான், முக்கியமான ரீசன் வந்து விக்னேஷ் சிவன் சார். ஏன்னா எனக்கு வந்து பிரீஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்ணார். ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வணக்கம் வணக்கம் விகடன் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச்சஸ், பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருப்போம். சினிமாவாகட்டும், கார்பரேட் ஆகட்டும், அது எல்லாத்தையும் தூக்கி நிக்க வைக்கிறது யாருன்னா ஈவென்ட் பிளானர்ஸ் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தான். அந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் பார்க்க போறோம். ஸோ வணக்கம் ராகினி மேம் அண்ட் உமேஷ் சார், எப்படி இருக்கீங்க? டெய்லி ஓடிட்டே இருக்கீங்க, பட் இருந்தாலும் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ஹவு டு யூ புல் தட்? அந்த எனர்ஜி எப்படி வருது உங்களுக்கு? எங்களோட ப்ரொஃபஷன்னால தான். பிகாஸ் 2 ஈவெண்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஆஃப்டர் so many years of working in this industry, நம்ம வந்து we are very experiencedனு சொல்லவே முடியாது. எவ்ரி டைம் we meet new people, new requirements, new challenges. ஸோ எப்போவுமே நம்மளோட மைண்டுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். யூனோ there is no control over இப்ப நமக்கு ஒரு சினிமால பண்ற மாதிரி ஒரு கட், ஒரு ரீடேக், ஒரு எடிட் கிடையாது. இது லைவா நடக்குது. சோ நம்ம என்ன பிளான் பண்றோமோ அது அங்க அப்படியே நடக்கணும். பின்னாடி 1000 கன்ஃபியூஷன் இருந்தாலும் வெளியில எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ யூஆர் ஆல்வேஸ் ஃபீடிங் யுவர் பிரெயின் வாட் நெக்ஸ்ட்னு. ஸோ அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கிளைண்ட்டுக்கு ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஆடியோ லான்ச் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒரே மாதிரி ஒரு பேக்ட்ராப்னா ஒரு பேக்ட்ராப்னு இல்லாமல் அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்லைனர் கேட்போம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒன்லைன் மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒன்லைனுக்கு என்ன க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ரெகுலர் ஸ்டாண்டர்ட் பேக்ட்ராப்ஸ் பண்ணாமல் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே அந்த கிரியேட்டிவா மேபி திங்க் பண்ணிட்டே இருக்கறதுனால மென்டலாவும் பிசிக்கலாவும் ஓடிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் என்னோட முதல் கேள்வி உங்களோட காஸ்டியூம்க்கு ரொம்பவே வந்து மேட்ச் ஆகிற கேள்வி, செஸ் ஒலிம்பியாட். அதாவது தமிழ்நாடுல, இந்தியால, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஷோ. ரொம்ப கம்மி டைம்ல நம்ம கவர்மெண்ட் கமிட் பண்ணிட்டு, இது நம்ம கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு தனித்துவமா தூக்கி நிறுத்தின ஒரு ஷோனே சொல்லலாம் இல்லைங்களா? எப்படி பண்ணீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் இவெண்ட். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட்டே என்னென்ன உலகமே திரும்பி பார்க்கணும். பிகாஸ் நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் வி ஹேவ் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் மோர் தென் 90 countries. அவங்களாம் வரும்போது ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாங்க. எது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா, போகும்போது எல்லாருமே சொன்னாங்க திஸ் வாஸ் த பெஸ்ட் எவர் செரமனி வீவ் அட்டெண்டட். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க. அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அகெயின் இட்ஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வி வாண்ட் டு புட் இன் த பெஸ்ட் பிரெயின்ஸ், பெஸ்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ். இது வரைக்கும் யாருமே பார்க்காததெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வி டிட் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நம்ம வந்து ஃப்ளோர் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம். அப்புறம் அதில் தமிழ்நாடு சிவிலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டாக அது எங்கேயுமே கிடையாது. வி கிரியேட்டட் தட் கமல் சரோட வாய்ஸில். ஒரு நேஷ்னல் ரெப்ரஸன்டேஷன், ஒரு ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன், ஸ்டேட்டுக்காக ஒரு we did the civilization. நேஷ்னல் ரெப்ரஸன்டேஷனுக்கு we had the classical dance forms of India. இன்டர்நேஷ்னல் ரெப்ரஸன்டேஷனுக்கு we did in the enjoy and jammy. We recreated that because அதில் வாங்கோ ஒன்னாகி வரும். ஸோ ஒரு 100 umbrellas, white umbrellas மேலே flags ப்ரொஜெக்ட் பண்ணோம். இன்டர்நேஷனல் ஃபிளாக்ஸ், அப்புறம் அப்படியே அது இந்தியன் ஃபிளாகா மாறுற மாதிரி ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவோம். இந்த ரோட்ல
செஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணது அதெல்லாம் வந்து எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அதான் இப்ப நான் சொல்லலாம்னு வந்தேன். என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு? எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா கான்ஃபிடென்ட் ஆயிடும், நம்ம தான் பண்ணுவோம் போல இருக்கு, ஓகே நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் கிடைச்சிரும் அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே கான்ஃபிடென்ட் ஆகும். எங்களுக்கு எல்லாரும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நினைச்சோம், இந்த ஈவெண்ட் வந்து பண்ணி என்ன சம்பாதிக்கிறோன்றது வந்து செகண்டரி தான். இது வந்து கண்ட்ரி வந்து இது நம்ம வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்றாங்க, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து விடவே கூடாது. பிரசன்டேஷனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நம்ம வேலை பண்ண போறோன்றதுக்குள்ள போவே இல்லை. நாங்க இந்த பிரசன்டேஷன்றதே மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ராகினி வந்து ஒரு நோட் இப்போ கொடுத்தீங்கன்னா மீட்டிங் பேசிட்டே ஒரு நோட்டை காலி பண்ணிடுவாங்க, ஒரு நோட்டை எழுதுவாங்க, ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. எழுதுறது ராகினிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து ராகினி வராங்க, உடனே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு ஒரு 2 days எடுத்துருப்போம். கம்ப்ளீட் டிசைனிங் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90 ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்டாக ஆல் செட். அது எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஆக்சுவலி ஒரு முக்கியமான ரீசன் வந்து விக்னேஷ் சிவன் சார். ஏன்னா எனக்கு வந்து பிரீஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்ணார். இப்போ சென்னைக்குள்ள பிளேயர்ஸ் இறங்கும் போது அங்க பாக்குற இடத்துலலாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கணும். சிட்டி வந்து செஸ் பிளேயர்ஸை எப்படி வெல்கம் பண்ணணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவரோட விஷன் ஒன்று இருந்ததில்ல. அது வந்து ஒரு பெரிய ரீசன் ஃபார் கிரியேட்டிங் த மேக்னிஃபிசன்ஸ் தட் யூ ஆல்சோ இன் செஸ் ஒலிம்பியாட். இப்போ இன் எவ்ரி டெலிவரபிள் தட் வி ஹேட் அவரோட இன்புட், அவரோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் அவர் செட் பண்ண ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, தட் கேவ் அஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட ஸ்கேல் எவ்வளோ தூரம் போகலான்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்கேல், அந்த ஒரு மேக்னிஃபிசன்ஸ் அதை செட் பண்ணுறதுக்கு ஒருத்தரோட கிரியேட்டிவ் விஷன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது I experienced in chess. Also, wherever we felt we needed support, he was there. Wherever we needed the trust and freedom, he was there. Wherever we needed inputs and guidance, he was there. ரொம்ப ஒரு சிங்கிள் டீமா அவங்களோட டீம் நம்ம டீம் வந்து பயங்கர சிங்க்ல இருந்தோம். அவங்க கிட்டயும் டிசைனிங் டீம் பார்வதி, அவங்க எல்லாம் கோபேந்திரன் அவங்க எல்லாருமே வந்து we all worked together actually. எல்லாமே சார் வந்து சொல்லுவாரு, இப்படி பண்ணுமா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நாங்கெல்லாம் வந்து we are very unstoppable passionனா நாங்க என்ன வேணா பண்ணுவோம். நீங்க ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த செஸ் ஒலிம்பியாட் மூலமா. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா அதை நாங்க அச்சீவ் பண்றதுக்கு. நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும், நிறைய ஐ திங்க் நீங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்து பேச முடியாத நாட்கள் கூட இருந்திருக்கும் அந்த பிளானிங் எல்லாம் போடும்போது. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம பண்ணிடுவோமான்னு சந்தேகப்பட்ட நாட்கள் ஏதாவது உண்டா அந்த ஈவெண்ட் பண்ணும் போது? ரொம்ப closer to the event because it was a 2 government event. We had a set of safety regulations from the state, from the center. So last minute la ella ஒரே டைம் வரும்போது thankfully because Umesh is an art director, நம்ம ஸ்டேடியம் என்ன பண்ணோம், ஸ்டேஜை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் கீழே ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் for the first ever time because we were doing floor projection. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆனரபிள் பிஎம் சாரோட சைட்லேருந்து லாஸ்ட் டே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் யூஸ் பண்ணுற நிறையா ஓல்டு ஸ்டோனேஜ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். அந்த மாதிரி தெர் ஒரு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த லாஸ்ட் டே. பயங்கரமாக பிளான் பண்ணி கமல் சார் வாய்ஸ்லாம் வச்சு கடைசியில் ப்ராப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. பிகாஸ் the dancers were very close, in close proximity to the prime minister. So அவங்க அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, பிகாஸ் உமேஷோட அந்த கார்பெண்டர், வெல்டர், மோல்டர், தெர்மோகோல் ஆர்டிஸ்ட், பெயிண்டர் எல்லாரும் நாங்க கடன்னு எல்லாத்தையும் அட்டையில பண்ணி கார்ட்போர்ட்ல பண்ணி ஓகே அந்த ஒரிஜினல் டூல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றது வந்து அந்த ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து பண்றோம். நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அமுதா மேடம் ஐஏஎஸ் வந்து அவங்க தமிழ் ஹிந்தி தெரிஞ்சதுனால அவங்க வந்து ஸ்டேட்லயும் வொர்க் பண்ணாங்க, சென்டர்லயும் வொர்க் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி கார்ட்லாம் பேசிட்டு இல்ல நான் இங்க ஃப்ரண்ட்ல நிக்கிறேன், நான் இது கண்டிப்பா அப்படி கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கா, இது வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து இந்த வெப்பனுக்கு பதில் வேற ஒரு வெப்பன் வச்சு நாங்க சொல்ல முடியாது சொல்லி மேடம்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஷோ முடிச்சிட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருந்தா எங்களை ரொம்ப சாரி சொல்லி அவர் வந்து அவங்களோட ஃபேன் ஆயிட்டோம் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போட்டோஸ் எல்லாம் என் கூட ராகினி கூட எல்லாம் அவர் வந்து போட்டோ எல்லாம் வந்து அவர் எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 10 days ஈவென்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் க்ளோசிங் செரமனி ஒன்று பண்ணோம். நீங்க வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் கம் ஈவென்ட் மேனேஜர்னும் போது அது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா சார்? இது வந்து ஒரு பிசினஸ் அந்த மாதிரி போயிடும், அது வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியை மட்டுமே காமிச்சு அதுல இருந்து வர ஒரு அது எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அது எவ்வளவு டிஃப்ரெண்ட், அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா நாங்க வந்து ரொம்ப ஸ்மால் டைம் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து நான் வந்து ஒரு பார்ட் டைமரா இருந்து நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து டப்புன்னு அப்படி ஓவர் நைட் வரவே இல்லை. ஒரு
பாக்கெட் மணிக்காக ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் முடிச்சு பண்ணும்போது ஒரு ஃப்ரீ டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஈவினிங் காலேஜ் படிப்பேன், டே டைமில் எதனா ஒர்க் இருக்கும், ஆஃப்டர் ஈவினிங் எதனா ஒரு ஒர்க் இருக்கும். இதே நம்ம ஸ்பென்சர் பிளாஸா வெளியே வந்து நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், ஒரு பிராண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து வெளியே நின்று நோட்டீஸ் கொடுக்கணும், உள்ள இந்த மாதிரி புதுசாக அந்த பிராண்ட் திறந்துருக்காங்க சொல்லிட்டு 150 rupees. அது ஒரு 4 hours ஒர்க் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ஸோ ஸ்லோவாக எவ்ரி ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல ராகினி வந்து கேட்குறாங்க, நீ நல்லா டிசைன் பண்ணுற, நல்ல உன்னோட ஈவெண்ட்டில் வந்து நீ பண்ணுற பேக்ட்ராப்ஸ் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட க்ரௌடு தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இந்த உலகமே பார்க்கணும்னா என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும் நீ போய் பாரு, அது மாதிரி பண்ணணும். நான் சொன்னேன் உலகமே பார்க்கணும்னா நான் டிவியில் மாதிரி இதை என்ன பண்ணணும். அப்போ சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஃபிலிம்ஃபேர்லாம் வரும், ஃபிலிம்ஃபேர் மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, இப்போ நம்ம இப்போ சினிமா விருதுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஏஜ் வரணும் ராகினி. எனக்கே ரூட் தெரியல, அது எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம டிசைன் பண்ணுவோம், அதனால பெரிய ஷோலாம் பண்ண முடியுமான்றது தெரியல. அப்போ ராகினி இல்லை, இதுக்கு எதனா ஒரு ரூட் இருக்கும், யூனியன் இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது அவுட் ஆஃப் 24 கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்ட் டைரக்டர் யூனியனில் மட்டும் தான் நீங்கள் ஒரு ஐடியா கான்செப்ட் சொல்லுவாங்க மெம்பர்ஸு, அந்த கான்செப்ட் ஸ்கெட்ச் பண்ணணும். கான்செப்ட் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா அது காஸ்டிங் கொடுக்கணும், எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க, அந்த மேன் பவர் கேல்குலேஷன் சொல்லணும். இது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் தர முடியும். அகைன் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு ஃபிலிம்ஸில். ஸோ நான் ஸ்லோவாக நான் வந்து ரியாலிட்டி ஷோ இதெல்லாம் பார்க்கும்போது டிவியில் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது, இது நல்லா பண்ணுறாங்க. அகைன் பாம்பேயில் வந்து பாம்பே ஷோஸ் நிறைய பார்ப்போம், தமிழ்நாட்டில் நிறைய ஷோஸ் நடக்கும். ஸோ பாம்பேக்கும் இங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நான் வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து பட்ஜெட்டு நிறைய விஷயம் இருக்கும், பட் ஸ்டில் நிறைய லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஷோ பார்த்தாலும் செம்மையாக இருக்குது, அந்த லெவல் ஈக்குவல் பண்ணணும், அதுக்கு மேலே ஒன்று பண்ணணுன்ற ஒரு அர்ஜ் எப்பயுமே எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து டெலிவிஷன்ஸில் கொஞ்சம் நிறைய பண்ண ஆரம்பிச்சோம், அது ஈவெண்ட்லேயும் பண்ணுவோம். ஈவெண்ட்ல வந்துட்டு நிறைய பேரோட இன்புட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், பட் சாங் வந்து அந்த மூவியோட தீம் வச்சுதான் இருக்கும். சோ ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து டைரக்டரோட இன்புட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அங்க நம்ம டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சாங் பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட். கோமாளி ஒர்க் பண்ணும்போது அதுல பைசா நோட்டு தேடி பார்த்தேன், காந்தியை தான் காணோன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், கோயிலுக்கு போய் பார்த்தா சாமியை தான் காணோன்னு இருக்கும். அவர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி பண்ணலான்னா, ஒரு கோயிலுக்கு போறாரு ஒரு ஹீரோ, போனாங்கன்னா அங்கே சாமியே பார்த்தா ஹீரோயின் அவங்க ஃபேஸாக தான் தெரியுது, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு ஒன்று சொல்கிறாரு. சொல்லும் போது ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டைரக்டரும் ஐடியா பண்ணுவார், கேமராமேன் கூட இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து ஐடியா பண்ணும். சேர்ந்து ஐடியா பண்ணும்போது அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல இப்போது சில டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இதுதான் சார் மூடு, ஒரு லவ் சாங்கு, இப்போ இந்த லவ் சாங் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது நம்ம ஒரு ட்ரீட் பண்ணி நம்ம ஒன்று கொடுப்போம். ஸோ இது அகைன் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து கொடுப்போம். சில இடத்துல நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நம்ம நிறைய நம்மளோட கிரியேட்டிவிட்டி வச்சு நம்ம சொல்லுவோம், அதை வச்சு நம்ம பண்ணுறது தான். ஆக்சுவலாக சாங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அகைன் யார் மாஸ்டர் வராங்க, இப்போ பெரிய மாஸ்டர்ஸோடலாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய எல்லா கொரியோகிராஃபர்ஸ் வரும்போது எல்லாருமே அந்த ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணணும்னு, எல்லாருமே புதுசாக பண்ணணும்னு வரும்போது அந்த சாங் பண்ணும்போது மட்டும் சினிமாவில் சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் ஐ திங்க் அந்த பைசா நோட்டு அந்த சாங் வந்துட்டு சாமி சில மாதிரி அவ்வளோ பெரிய காஜல் அகர்வால் ப்ரொஜெக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மண்டபம் எல்லாமே அந்த மண்டபம் பண்ணிடுவோம். அதுக்குள்ள அந்த சைஸ் வந்து சிஜியோட ஸ்கேலிங் வந்து நம்ம சொல்லிடுவோம். அதுக்குள்ள இருக்கிற மட்டும் அவங்க வந்து ரியல் சைஸ் ஹியூமனை எப்படி அந்த சைஸ் பண்ணுவாங்க, அந்த ரேஷியோ வந்து பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. இப்போ அந்த ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளட் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளட் வந்து சென்னை ஃப்ளட்ஸை ரீக்ரியேட் பண்ணுன்றாங்க. தண்ணி வந்து அப்போ அந்த டைம் வந்து இல்லை, சம்மர் டைமில் வந்து ரொம்ப இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஸ்டூடியோ வேணும், வாட்டர் வச்சு நம்ம ஷூட் பண்ணால் கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பெரிய கேல்குலேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்த அது செட்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ளட்ஸு கிரியேட் பண்ணி அது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சென்னை அந்த ஃப்ளட்டை வந்து வச்சு அந்த மூவியே அந்த ஃபிலிம் அந்த ஃப்ளட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். ஆமா, எல்லாருக்குமே அந்த சென்னை ஃப்ளட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆச்சு இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அகைன் எனக்கு மாநாடு பார்த்தீங்கன்னா, மாநாடு ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு மாநாடு வந்து அந்த ஒரு மாநாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் மாநாடு, இப்போ நம்ம நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பண்ணும்போது விபி சார் சொல்லும் போது அந்த மாநாடோட சீக்வன்ஸ் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் திருப்பி செத்துருவார், அங்கே திருப்பி ஃப்ளைட்லேருந்து வருவார். அது மாதிரி வரும்போது அந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு சிஎம் ப்ரோட்டோகால் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம் பண்ணுங்க சொல்லும் போது நான் ஆல்ரெடி எனக்கு ஈவெண்ட்டும் பண்ணுறோம், இதுவும் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸி கனெக்டாக இருந்தது. அந்த வந்து பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்குற எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் அது செட் ஒர்க்கு தெரியாமல் பண்ணுறது தான் வந்து நம்மளோட
ஒரு 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 விஷயமா இருக்கும். இப்போ 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் வரப்போகுது ராம் சாரோடது. பார்த்தீங்கன்னா அது வந்து தனுஷ்கோடியில் தான் போய் எடுத்திருப்போம். அங்கே ஒரு பாழடைஞ்ச ஒரு டீ ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அந்த ஃபில்மே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செட்டு, ஆனால் அது செட்டு போட்டோன்னு வந்து தெரியவே தெரியாது. அதுதான் பியூட்டி ஆஃப் தி ஆர்ட். ஸோ அது தெரியாமல் பண்ணணும். மக்களுக்கு வந்து அவங்கள என்ஜாய் பண்ணணும். அது மூவிக்குள்ளே கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணுறது தான் என்னோட ஒரு ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எக்கச்சக்கமான மூவிஸ்க்கு ஆடியோ லான்ச்சஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? ஸோ அதுல வந்து இத்தனை ஆடியோ லான்ச்சஸ் இப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம்னா என்னென்ன மூவிஸ்க்குலாம் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஆடியோ லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். நான் எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சர்க்கார் வந்து விஜய் சாருக்கு நான் சொன்ன மாதிரி சர்க்கார் வந்து பண்ணியிருக்கேன். சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு பிள்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ மாவீரன் வந்து பண்ணியிருக்கோம். அப்புறமா கார்த்தி சாருக்கு இப்போ ஜப்பான் 25th அவரோட ஃபில்ம் நம்ம பண்ணியிருக்கோம். தலைவர் லால் சலாம் பண்ணியிருக்கோம். ஜெயிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அணி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இது சொல்கிறது எல்லாமே நம்ம செட்டு சவுண்ட் லைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜவான் வந்து ஷாருக் கான் சாரோட குட்டி சுட்டிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறமா மாத்தி யோசி சன் நாம் ஒருவர் சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ டான்ஸ் ரியாலிட்டி ஷோ, சிங்கிங் ஷோஸ். இப்போ சூப்பர் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர், சூப்பர் சிங்கர் சீனியர், குக் வித் கோமாளி. அப்புறமா ஜி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சரிகமாப்பா லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிகமாப்பா ஜூனியர்ஸ் அகைன் சீனியர்ஸ் அகைன் டான்ஸ் ஜோடி டான்ஸ். ஸோ காமெடி கில்லாடிஸ் அது மாதிரி நிறைய. ஸோ குடும்ப விருதுகள் இப்போ நிறைய இப்போ டெலிவிஷன் லான்ச் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் லான்ச் நம்ம தான் வந்து பண்ணோம். இப்போ புதிய தலைமுறை சேனல் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட தமிழன் விருதுகள், சக்தி அவார்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் பண்ணுற மேஜர் அவார்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம பெருமையாக சொல்லணும்னா நான் ஆனந்த விகடனில் வந்து பார்த்தீங்கன்னா அவல் விருதுகள் பண்ணுவோம், நம்பிக்கை விருதுகள் பண்ணுவோம், நாணயம் பண்ணுவோம், அப்புறமா சினிமா விருதுகள் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம அதை வந்து பண்ணிகிட்டே இருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொரு மேகசைன் அதே மாதிரி பிஹைண்ட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கோல்டு மெடல் அவார்டுன்னு ஒன்று நடக்கும். மூவி அவார்ட்ஸ் JFW பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் மேஜர் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு நிறைய யூடியூப்ல ஓப்பன் பண்ணால் நம்ம பார்க்குற பெரிய ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஷோஸ் மாதிரி இருக்கும். நிறைய டாப் ஆகும்ல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய குட்டி குட்டி அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே பார்க்கறதெல்லாம் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில்ம் அவார்ட்ஸ் ஒரு சைடில், லைஃப் ஸ்டைல் அவார்ட்ஸ். இப்போ ப்ரொவோக் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மேகசின், தே டூ லைஃப் ஸ்டைல் அவார்ட்ஸ். ஸோ ஃபில்ம் கேட்டகரி மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஹோட்டல்ஸ், பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், பெஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அகாடமிஷியன்ஸ், அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் கூட இருக்கும். ஸ்பெஷலான ரிவ்யூஸ் இருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக நயன் மேம் நான் சொல்லுவேன். என்னென்னா அவங்களுக்கு நான் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நயன் ஸ்கின் அது வந்து இன்டர்நேஷ்னலாக லான்ச் பண்ணாங்க மலேசியாவில் போய். அது பண்ணேன். ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஷீ டோல் மீ, ராகினி, ஃப்ரம் பர்த்டே பார்ட்டி to an international event for the state to an international launch event in Malaysia. I'm very, very proud of you அப்படி சொன்னாங்க. I felt very nice. உங்களுக்கு சார் கேலோ இந்தியா முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே போகும்போது நம்ம ஆனரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதய் சார் வந்து நல்லா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாநாடு முடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு நான் சிம்பு சாருக்கு நான் கால் பண்ணி சொல்லலை. ஒரு நைட்டு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது. எடுத்தா ஒரே ஷருங்க அப்படி சொன்னாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ டக்குன்னு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் ஃபோன் கூட பண்ண மாட்டேறீங்க, படம் இட்டுன்னு தான் என்ன மறந்துட்டீங்களா சார்? சார் நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே சார் வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படம் சூப்பர் டூப்பர் இட்டு. எனக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அவரு வந்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலர் செலிபிரிட்டி வெட்டிங்ஸ் ஆர் அவங்க வீட் ஈவென்ட்ஸ் அது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நயன் மேம்க்கு பண்ணியிருக்கோம், சிவகார்த்திகேயன் சாருக்கு பண்ணியிருக்கோம், சிம்பு சார், நிறைய பேருக்கு பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க சொல்லும் போது சார் கடைசி நிமிஷத்துல இந்த ஈவென்ட் பிளானிங்கிறத பொறுத்த வரைக்கும் எம்சில இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே நீங்க தான் பாப்பீங்க. பேக் ஸ்டேஜ் டெக்கார்ல இருந்து டான்சஸ்ல இருந்து இந்த சொதப்புறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆகாம போயிடுங்க, லைட் எரியல, டாக் பேக் ஒழுங்கா ஒர்க் ஆகல, அந்த மாதிரி சில விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பரபரப்பு சிச்சுவேஷன்ல எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? இது என்ன பொறுத்தவரை நீங்க இப்போ கேட்குற பாயிண்ட் ஓகே. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் உள்ள அந்த இடத்துக்குள்ள போன உடனே நம்மளுக்கு சென்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லூப் ஹோல்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ சிங்க்ரனைஸ்டு ஜென்செட் என்னன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கும், இந்த இடத்துல வந்து இம்மீடியட்டாக ஸ்டாண்ட் பை ஒன்று இருக்கும். இது கட் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக சீம்லெஸ்ஸாக இது ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட்டில் எதுலாம் சொதப்போன்னு உங்களுக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, ஒரு 3-4 பாயிண்ட் சொன்னீங்களா, அதில் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய லைஃப்பில் பார்த்துட்டு வந்ததுனால இந்த இடத்துல இது நடக்கும்னு நினைக்கிறேன். சொன்னாலும் இதை பண்ணிடலாம். ஸோ நம்ம சம்டைம்ஸ் தூங்கி எழுந்துக்கும் போதே நம்ம காலையில் வந்து ஈவெண்ட்டு போகிறோம், இதெல்லாம் நம்ம இதை பண்ணியிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்குள்ள ஒரு அந்த 6th சென்ஸ் 7th சென்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும் அந்த டைமில் மட்டும். காட்ஸ் கிரேஸ்ங்க டச் வுட் நம்ம வந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரம்ப காலத்துல இருக்கோம் இல்லையா, எதனா ஒண்ணு பண்ணிடுவோம்னு, அது கூட காட்ஸ் கிரேஸ் நடந்தது இல்ல. எதுவுமே நல்லபடியா நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு வரோம். ஐ திங்க் ஒரு காலத்துல ஆடியோ லான்ச்ன்றது ஜஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டா இருந்தது, அதோட முடிஞ்சிருச்சு. அந்த ஆடியோ வெளில வரும், அது சில பேர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, படத்துல தான் அது. ஆனா இப்போ ஆடியோ லான்ச்ன்றது தான் அந்த பர்டிகுலர் ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் ஃபுல் க்ரூ ரிவீலா இருக்கு. ஸோ அது ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றோம், அதுக்கு ஒரு தனி டிக்கெட்டிங் போகுது. அதை நீங்க எடுத்து பண்ணும்போது இப்போ ரீசெண்டா ஐ திங்க் லால் சலாம்ல இருந்து எல்லாமே நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆடியோ லான்ச்சோட ப்ரெப் எப்படி இருக்கும், அதோட அந்த வரவேற்பு எப்படி இருக்கும்? இப்போ சர்க்கார் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண நிறைய ஆடியோ லான்ச் பண்ணதுல சர்க்கார் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு படமா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஜய் சார் வந்து அப்பதான் வந்து அந்த மைக்கு வந்து புடிச்சு பேசுற அந்த ஒரு கல்ச்சர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ இப்போ விஜய் சார் ஒரு குட்டி ஸ்டோரின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சாங்க. சர்க்கார்ல வந்து விஜய் சார் வந்து பண்றாரு. அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அது வந்து ஃபாலோட் பை எல்லா ஆடியோ லான்ச்சஸுமே பெஸ்டா பண்ணணும்னு ஒன்று இருக்கும்போது அகைன் கோவிட் வந்துடுச்சு. கோவிடுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது இண்டஸ்ட்ரின்னு ஒன்று நினைக்கும் போது அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆடியோ லான்ச் ஒன்று வருது, விக்ரம். ஸோ விக்ரம் வரும்போது லோகேஷ் கனகராஜோட ஃபிலிமு விக்ரம், கமல் சாரோட படம். ஸோ பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னும் போது நம்ம அந்த ப்ரீஃப் வந்து வாங்குறோம். மகேந்திரன் சார் வந்து கூப்பிட்டு, உமேஷ் இது வரலையே இல்லாத மாதிரி இருக்கணும், கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய லெவலில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஒன் லைன் சொல்லுங்கள் சார். நம்ம எப்பயுமே ஒரு 1 லைன் வந்து கேட்போம், அது கதை ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது சொல்லி ஒரு 1 லைன் வந்து சார் வந்து சொல்கிறாரு. அதை வச்சு டிசைன் பண்ணது தான் அந்த விக்ரம். உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர வா. என்னென்னா நம்ம அந்த என்ன லெவலில் அந்த மேக்னிடியூட்டில் பண்ணுறோமோ இதை வச்சு தான் மார்க்கெட்டே செட் ஆகுது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்போது இது கீழே எது பண்ணாலுமே அது ரொம்ப சின்ன படம் தான், அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கும். இது பண்ண இந்த ஸ்கேல்ல பண்ற படம் தான் பெரிய படங்கள் அப்படின்னு வரும்போது அந்த படத்துல இருந்து நம்ம வந்து இன்னும் மேஜரா வந்து நான் மார்க்கெட்டை செட் பண்ணிட்டு போறேன். ரொம்ப நல்லா பெருசா பண்ணணும், பெருசா அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா என்ன சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் பார்த்து நான் இந்த மாதிரி ஒன்னு பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த விக்ரமோட ஃபிலிம் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கன்னு வச்சிருக்கோம், ஃபுல் நிறைய அந்த கன்னு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கன்னுக்குள்ள அந்த பேரல் வந்து சுத்திட்டு இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா பேரல் மாதிரி சுத்திட்டு இருக்கும். ஃபுல் அந்த வெப்பன்ஸ் வந்து இருக்கும், அந்த ட்ரக் வச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ லேட்டஸ்டா ஜவான் வந்து சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஜவானோட அகைன் ஜவான் வந்து இங்க வந்து அட்லி சார் வந்து பண்றாரு, ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹிந்தி ஃபிலிம் தமிழ்ல இருந்தாலும் இங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஷாருக் கான் சார் வராரு, அப்போ லைன் வந்து கேட்கறோம், ஜவான் தான் மீனிங் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த தீமை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பீரிங் இருக்கும், டேங்கர் இருக்கும், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்று ரொம்ப யூனிக்கா வந்து ஒன்று பண்ணியிருப்போம். அதாவது அதை பார்த்துட்டு ஷாருக் கான் சார், என் லைஃப்ல இப்படி ஒரு ஈவெண்ட் எனக்கு நடந்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை. அவர் வந்து பாம்பேல பார்க்காத ஷோஸே கிடையாது, பட் ஆனால் அவர் வந்து விட்னஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சாரோட மாவீரன் கிடைக்குது, ஸ்லம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தராங்க, ஆனால் அது குவாலிட்டியா கட்டி தரல, அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இருக்கிற சொல்லும் போது பேக் ட்ராப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் ட்ராப் இப்படி இருக்கும்ல, இது இப்படி இருக்கும், விழுத்தமா இருக்கும், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்லாம் அந்த பில்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த போடியம்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். என்னால வந்து என்ன பண்ண முடியும்னா ஆடியோ லான்ச்ல அந்த ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை நம்ம இதுக்குள்ள எப்படி வைக்கலாம். இப்போ வெந்து தணிந்தது காடு அந்த படம் எடுத்தீங்கனாலும் அந்த ஒரு இப்போ கௌதம் சாரை வந்து மீட் பண்ணோம். சார் ஒரு 1 லைன் சொல்லும் போது அது ஒரு சால்ல இருப்பாங்க, அந்த பாம்பே அது ஒரு பரோட்டா கடை, அந்த சூரி பரோட்டா கடைன்ற ஒரு எசக்கி பரோட்டா கடையில தான் வந்து அவர் வேலை செய்யறாரு. அந்த ஆடியோ லான்ச்ல எல்லாமே அந்த டோட்டல் கதையே சொல்லியிருப்போம். அவர் அங்கே பரோட்டா கடையில இருப்பாரு, அங்கே சால்ல இருப்பாரு, ஒரு படத்தோட ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த எல்லாமே டோட்டல் அதுலேயே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அந்த செட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ அகைன் லால் சலாம் கூட எடுத்தீங்கன்னா அந்த ஒரு மூவியோட தீம் சொல்லுவாங்க, அந்த மூவியோட தீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பண்ணோன்றது ஒன்று பண்ணுவோம். ஐ திங்க் வந்து நீங்க 2 பேருமே ஒரு ஈவென்ட் பிளானர் அண்ட் அந்த ஒரு கம்பெனி பிஸ்னஸ் அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களை எப்படி ப்ரெப் பண்ணிப்பீங்க? இதே மாதிரிதான் நீங்க வந்துட்டு ஐ திங்க் உங்க 2 பேருக்கும் ரொம்ப கிரியேட்டிவான நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் அதுல கான்ஃப்ளிக்ட்லாம் வருமா?
நான் இது சொல்றேன் இப்படிதான் பண்ணணும் கிடையாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது வருமா? இல்ல அது ஆக்சுவலி நம்ம வேற வேற டெலிவரபிள்ஸ் தான் நமக்கு. Okay. ஐ டேக் கேர் ஆஃப் கான்டென்ட், ஆர்டிஸ்ட்ஸ், ஈவெண்ட்டுக்குள்ள நடக்கிற அந்த 3 hour கான்டென்ட் வந்து நான் பார்த்துப்பேன். அந்த ஈவெண்ட்டுக்கு செட் பண்ற என்டையர் ப்ரெப் வந்து உமேஷ் பார்த்துப்பாரு. ஸோ ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஐ டேக் கேர் ஆஃப் த கிரியேட்டிவ் அண்ட் த அந்த கான்டென்ட். கிராண்டியர் அந்த விஷயம் அதெல்லாம் பண்றது. ஸோ எங்களுக்குள்ள கரெக்டா அதை பிரிச்சிருவோம். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.